ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இந்த கிளாஸில் வந்து நம்ம ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் நான் பண்ணுறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது ஆரி கிளாஸஸ்லேயும் நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸை நான் அட்டாச் பண்ணுறேன். இது நான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மார்க்கிங் வந்து போட்டுட்டேன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ளவுஸ் பீஸை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு ஓப்பன் இல்லாத அந்த சைடு இருக்கு இல்லையா, அந்த பக்கமாக நம்மளுடைய மெஷர்மெண்ட் ப்ளவுஸை ரெண்டாக மடித்து பின்னாடி சைடு, கொக்கி இருக்க சைடு இல்லாமல் பின்னாடி சைடு, பேக் சைடு வந்து போட்டு கரெக்டாக ஷோல்டரில், அதுக்கப்புறம் ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் வருது இல்லையா, அந்த இடத்துல, பாட்டமில், சைடில், அதுக்கப்புறம் நெக்கு வந்து எங்கே வருதோ, எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மடிச்சுட்டு அந்த கர்வ் அப்படியே வச்சு பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ் வந்து ஒரு கார்னரில், அதாவது பார்டர் இருக்கும் இல்லையா, அந்த சைடு வந்து நமக்கு எந்த பக்கம் வேணுமோ, பார்டர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு போட்டுக்காங்க. ஒரு வேளை பார்டர் இருக்குன்ற பட்சத்தில் அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து போட்டுட்டு அடியில், அதுக்கப்புறம் மேலே தையல் வரும் இல்லையா, அந்த இடம் அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோ நல்லா பார்த்தீங்களாவே தெரியும். இன்னும் கிளியராக வேணும்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸை அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மார்க் பண்ணும்போது இந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சிலில் யூஸ் பண்ணாதீங்க. நான் வீடியோ எடுக்கும்போது அந்த தீஸ் வந்து எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. ஸோ அதனால் நான் வந்து இந்த பென்சில் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இதை கரெக்டாக அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு அதை வந்து ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா அந்த சைடு இருக்க மார்க்கிங் இந்த சைடு விழுந்துடும். அப்போ நம்ம வந்து அதுக்கப்புறமா அந்த தீஸ் வச்சு நல்லா டார்க் பண்ணிக்கலாம் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா மார்க் பண்ண ஓரத்தில் தான் நமக்கு வந்து அந்த பெயிண்டிங் வந்து வேணும், அதாவது அந்த டிசைன் வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், பேப்பரில் வந்து எனக்கு வேண்டிய அந்த டிசைனை வந்து நான் போட்டு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் எந்த இடத்துலலாம் நமக்கு டிசைன் வேணுமோ அந்த இடத்துல எல்லாம் கார்பன் பேப்பர், ஒயிட் கார்பன் பேப்பர் வச்சு நான் வந்து அந்த டிசைனை வந்து போட்டுக்கிறேன். இப்போ ஸ்லீவுக்கு போட்டுக்கிறேன். ஜஸ்ட்டு நெக்குக்கு வந்து பார்டர் மட்டும் போட்டுட்டு ஸ்லீவுக்கு மட்டும் சென்டராக ஒரு ஃப்ளவர் லோட்டஸ் ஒன்று இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கிறேன். இது வந்து உங்களுடைய ஓன் தான், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் மார்க்கிங்காக தான் இது. நம்ம ஆல்மோஸ்ட் பேசிக் லெவல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் எந்த மெத்தட் பெயிண்டிங் வேணுனாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் கலர், அப்படி இல்லாட்டி அதாவது இந்த மாதிரி சில்க்கு இதுவில் வாட்டர் கலர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நான் தான் காட்டினேன் இல்லையா, காட்டன் அந்த லைனிங்லேயே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறது. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் நீங்கள் 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வாட்டர் கலர் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். அதாவது ஒயிட் பேஸ் கொடுத்துட்டு ஒரு லோட்டஸ் ஒன்று போட்டோம் இல்லையா ஆரம்பத்தில், அந்த மாதிரி மெத்தடில் வந்து நான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கிளாத்லலாம் நம்ம வந்து பண்ணும்போது, அதாவது சாரீலேயே வர ப்ளவுஸ் கிளாத்தில் பண்ணும்போது நம்ம கொடுக்குற கலர் ஒன்றா இருக்கும். அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து வேறு மாதிரி கலர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணும்போது பேஸ் வந்து ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டிய கலர் வந்து நீங்கள் மேலே கொடுத்தீங்கன்னா அது அப்படியே நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் கலர் அப்படியே இருக்கும். ஃபுல்லாக கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா, பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. முன்னாடி வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் இல்லையா, இது மேலே ஒரு கிளாத் ஒன்று வச்சு நல்லா அயன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாஷ் பண்ணினாலும் உங்களுக்கு அந்த பெயிண்ட் வந்து போகவே போகாது. நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்குறோம், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதோட பேசிக் லெவல் நம்மளுக்கு முடியுது. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க நீங்கள் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுடைய ஆல்பமாக நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து பண்ணிட்டு வந்த ஒவ்வொரு கிளாஸஸையும் ஒரு ஆல்பம் மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் ஒரு கிளாஸஸையும் பண்ணினோடனே எங்கேயாவது வச்சிடாமல் அதை பத்திரமா ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸஸ் வந்து
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வேணும்னாலும் கிடைக்கிற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. கேட்டு நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கிளாஸ் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல் நம்ம பார்க்கலாம். கிளாஸஸை கண்டினியூஸாக பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.